Hello, welcome to Nikhil's Biology. Myself Nikhil. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஷ் கோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். பட் நம்ம கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹியூமன் ஃபிசியாலஜி பற்றி டெய்லி படிக்க போகிறோம். ஸோ வித்தின் 10 or 15 days பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட் எக்ஸாம் ஹியூமன் ஃபிசியாலஜி கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜியில் எந்தெந்த சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இருக்குது. தென் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், then body fluids and circulatory system, then excretory system, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா locomotion and movement, அதுக்கப்புறமா nervous system, and அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா chemical control and coordination or integration. ஸோ இந்த சாப்டர்ஸ் தான் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸில் கவர் பண்ண போகிறோம். கிராஷ் கோர்ஸ் உடனே ஜஸ்ட் லைக் தட் நம்ம படிக்க போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா எட்ஜ் என்சிஆர்டி டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக இதில் படிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா digestion and absorption. ஓகே, நீங்கள் இந்த லெக்சரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கேரி யுவர் என்சிஆர்டி புக்ஸ். ஸோ நம்ம வந்து என்சிஆர்டியில் ரீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் பிகின் த வீடியோ. Digestion and absorption. Food is one of the basic requirements of all living organisms. The major components of our food are carbohydrates, proteins and fats. Vitamins and minerals are also required in small quantities. So first in the three lines lena solrangan pathina, food is an important requirement for animals. So food is an important requirement. இது எதுக்கு ரிக்வயர் ஆகுதுன்றது நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்குவோம். அண்ட் ஃபுட்டோட கான்ஸ்டிடியூஷன், அதாவது அது எதால் உருவாக்கப்பட்டிருக்க ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஃபிஷ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபிஷ்ஷை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபிஷ் கூட வந்து நீங்கள் எக் சாப்பிட்றீங்க, தென் யூ ஹாவ் பிரெட், அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் கேரட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபிஷ்ஷில் என்ன இருக்குது? ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஃபிஷ் ஆப்வியஸ்லி இட் இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் எக்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. தென் கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ ஃபிஷ் ஆல்சோ கண்டெயின் ஃபேட்ஸ். ஸோ நம்ம மோஸ்ட்டாக கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா ஃபுட்டுன்னு சொல்லிட்டு, அது என்னென்ன கன்ஸ்டிடியூட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இதுதான் நம்ம டெய்லி ஆக்சுவலாக கன்சியூம் பண்ணுறோம். ஓகே, இந்த கன்சம்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம் கம்பேர்ட் டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதனால நம்ம ஃபுட்டை வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். தட் இஸ் மேக்ரோநியூட்ரியன்ஸ். ஸோ ஃபுட் அண்ட் சொல்கிறதே எதுக்குன்னா பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத், மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அதை தான் நம்ம நியூட்ரிஷன்னு சொல்லுவோம். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இது 3மே இருக்குது. இந்த 2மே நம்ம கம்மியான அளவில் எடுத்துக்கிறதால இதை மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ். இப்போ நம்ம க்ரோ ஆகிறோன்னா எதனால்? ஃபுட் கன்சியூம் பண்ணுறதால. ஃபுட் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ப்ரொவைட்ஸ் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ தட் க்ரோத் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுது அண்ட் மெயின்லி ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. ஸோ மெயின்லி ப்ரொவைட்ஸ் எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியும். இட்ஸ் அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ் அண்ட் ஆல்சோ பயாலஜி. ஸோ இட்ஸ் அக்கார்டிங் டு சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா எனர்ஜி இல்லாமல் நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஓகே, இட் ஆல்சோ நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் ஆஃப் செல் பட் ஆல்சோ ரிப்பேர் ஆஃப் செல். மோஸ்ட்லி நம்ம பார்த்திங்கன்னா புது செல்லை ஜென்ரேட் பண்ணுறதை விட இருக்கிற செல்லை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இஃப் நாட் பாசிபிள் தென் ஒன்லி வி டென்ட் டு மேக் நியூ செல்ஸ். அப்போ தான் மைட்டோசிஸ் வந்து நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the water we take in plays an important role in metabolic processes and also prevents dehydration of the body.
மெயினாக இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து டைஜஷன் ஆகணும். ஃபுட் வந்து ஜஸ்ட் லைக் தான் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாது இல்லையா. ஆஃப்டர் வி கன்சியூம் இட் வி ஹாவ் டு பிரேக் டவுன் ஸோ தட் வி கேன் அப்சார்ப் இட். இந்த இடத்துல தான் நம்மளோட வாட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ வாட்டர் அதாவது H2O பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அ மீடியம் ஃபார் டைஜஷன். ஸோ டைஜஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்கில் போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு அந்த மாதிரி நடக்க முடியாது. ஸோ வாட்டர் இருக்கிறதால வாட்டரில் தரோட மிக்ஸ் ஆகிட்டு என்சைம் செக்ரீஷன், ஆசிட் செக்ரீஷன்ஸால் டைஜஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் த பாடி. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் டீஹைட்ரேஷன் ஆஃப் பாடி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லில் சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசமோட 90% எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரால். ஸோ 90% வாட்டர் நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா நம்ம வாட்டர் வந்து குடிக்கலிங்கன்னா ஸோ வாட்டர் லாஸ் வந்து ஆகும். பிகாஸ் வாட்டர் லாஸ் எதுக்காவது பார்த்தீங்கன்னா செல்லில் டைஜஷன் வந்து நடக்கணும் இல்லையா. ஸோ டைஜஷனுக்காக இட் ஸ்டார்ட்ஸ் ரிலீஸிங் த வாட்டர். ஸோ வாட்டர் மீடியம் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ தட் டீஹைட்ரேஷன் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணோம். ஸோ வாட்டரோட ரோல் வந்துட்டு மெயின்லி இட் ப்ரொவைட்ஸ் மீடியம் ஃபார் டைஜஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் ஃப்ரம் நாட் டீஹைட்ரேட்டிங் ஆஃப் த பாடி. வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ண அதை ஹைட்ரேஷன்னு சொல்லுவோம். வாட்டர் நம்ம பாடியிலேருந்து லாஸ் ஆச்சுன்னா அதை டீஹைட்ரேஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ் இன் ஃபுட் cannot be utilized by our body in their original form. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பயோமாலிக்யூல்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செல்லில் அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த செல்லில் வந்துட்டு பயோமாலிக்யூல்ஸில் ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கப் இருக்கும். இந்த கப்பில் ஃபார்ம் ஆகிற ஃபில்ட்ரேட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பயோ மைக்ரோமாலிக்யூல்ஸ். பிகாஸ் இந்த ஃபில்டரை தாண்டி இது வந்திருக்கு. ஸோ இது வந்து மைக்ரோமாலிக்யூல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபில்டர் ஆக முடியாது. இதை நம்ம ரெசிடியூன்னு சொல்லுவோம். ரெசிடியூ இதுதான் மேக்ரோமாலிக்யூல்ஸ் ஆர் பயோ மேக்ரோமாலிக்யூல்ஸ். ஸோ ரெசிடியூவாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளோட பயோ மேக்ரோமாலிக்யூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, தட் இஸ் லிப்பிட். லிப்பிட் வந்து ஒரு பயோ மேக்ரோமாலிக்யூல் கிடையாது, பட் ஆல்சோ இட் கம்ஸ் இன் ரெசிடியூ பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ண உடனே டைரெக்டாக உங்கள் செல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்க முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி ப்ரோக்கன் டவுன். அந்த ப்ராசஸை தான் நம்ம டைஜஷன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் டைஜஷன்னு கேட்டால் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் are broken down into simple food particles so that cells can utilize it. That's it. Cells வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சப்ஸ்டன்ஸை எடுத்துக்க முடியாது. அதனால டைஜஷன் என்ற ப்ராசஸில் நம்ம அதை பிரேக் பண்ணி செல்க்கு வந்து தரோம். ஸோ தட் செல் கேன் மெட்டபலைஸ் இட் அண்ட் எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அபவுட் டைஜஷன். இதில் வர ப்ராசஸை தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இந்த ஆரோ இருக்கு இல்லையா, இதை தான் அதோட ப்ராசஸ். ஸோ இதில் தான் அதோட கிளான்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, டைஜஷன் வந்து 2 types ஆஃப் மெத்தட்ஸால் வந்து நடக்குது. ஸோ டைஜஷன் ஜஸ்ட் கெமிக்கல்ஸால் நடக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராசஸும் இன்வால்வ் ஆகுது. மெக்கானிக்கல் ப்ராசஸ் அண்ட் தென் பயோகெமிக்கல் ப்ராசஸஸ். ஸோ இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் வந்து கன்சியூம் பண்ண உடனே டைரெக்டாக உங்கள் மவுத்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் அண்ட் என்சைம் செக்ரேட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் டீத்தில் வந்து அதை டைஜஸ்ட் அதாவது சியூ பண்ணுவீங்க. சியூ தட் இஸ் கால்ட் மாஸ்டிகேஷன். மாஸ்டிகேஷன் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கல்ஃப் பண்ணுவீங்க. ஸோ என்கல்ஃப் ஆன பிறகு ஃபுட் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த கட் ரீஜன், அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ தட் ஒரு டைஜஸ்டிவ் மீடியம் வந்து க்ரியேட் ஆகும் அண்ட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வில் பி டைஜஸ்டட். ஓகே, ஸோ ஜஸ்ட் திஸ் வாஸ் த இன்ட்ரோடக்ஷன் அபவுட் டைஜஷன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்ன இருக்குது, தென் அலிமெண்ட்ரி கெனால் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமில் இருக்கிற அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலிமெண்டரி கெனால், and associated glands.
ஸோ இது ரெண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா லாஸ்ட்டாக டிஸார்டர்ஸ் இருக்கும், டிஸார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். வித் திஸ் இந்த ஹோல் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். பட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டாபிக்ஸ். இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் alimentary canal. alimentary canal எங்கேருந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். alimentary canal from mouth which is in the anterior region. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எது ஆன்டீரியரில் இருக்குது, எது போஸ்டீரியரில் இருக்குன்னுட்டு. லாஸ்ட்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏனஸ், that is in the posterior region. ஓகே, அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேபிள் மாதிரி ஒரு சார்ட்டட் வைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ் வந்து காமன் பேசேஜ் ஃபார் ஏர் அண்ட் ஃபுட்க்கு பார்த்தீங்கன்னா காமன் பேசேஜ். நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ், that is also called as alimentary canal or food pipe. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் என்டர் ஆகும். ஸ்டொமக்கில் 3 regions இருக்குது, பைலோரி, ஃபண்டஸ், கார்டியாக். Then it reaches small intestine. Small intestine பார்த்தீங்கன்னா 3 regions இருக்குது, ileum, duodenum, jejunum. Next at last பார்த்தீங்கன்னா large intestine-க்கு என்டர் ஆகும். Then anus and இங்கே பார்த்தீங்கன்னா rectum இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். mouth to anus, mouth in the anterior region and anus in the posterior region. And pharynx, so pharynx என்னன்னு பார்த்தீங்கன்னா air and foodக்கு common passage. Esophagus, stomach, small intestine, large intestine and anus, that is posterior. இப்போ நம்ம மவுத் பற்றி படிக்கலாம். ஸோ மவுத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மவுத்தை நம்ம பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவோம். பக்கல் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட் நடக்கும். மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் நத்திங் பட் சீவிங் ஆஃப் ஃபுட். ஸோ சீவிங் ஆஃப் ஃபுட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மவுத்தில் எந்தெந்த மாதிரி டீத்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஜா போனா நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா that is mandible and maxilla. இங்கே வந்து டீத்ஸ் இருக்கும். ஹியூமன்ஸில் இந்த மாதிரி டீத்ஸ் இருக்காது. பட் ஐம் சேயிங் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். 2 1 2 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவை 4 பார்ட்ஸாக பிரிக்கணும். அதில் இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணோம். அதில் தான் நம்மளால் டென்டல் ஃபார்முலாவை வந்து ப்ரொப்போஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா 2 இன்சிசர்ஸ் இருக்குது, 1 canine இருக்குது, 2 ப்ரீமோலார்ஸ் இருக்குது அண்ட் 3 மோலார்ஸ் இருக்குது. ஸோ 2 1 2 3 இருக்குது. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் இருக்குது. ஸோ அப்பர் சைட்லேயும் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது அண்ட் தென் அகெயின் லெஃப்ட் சைடில் டாப்லேயும் இருக்குது. ஸோ 2 + 1 is 3, 3 + 2 is 5, 5 + 3 is 8. ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது அண்ட் அகெயின் இங்கே 8 இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம டென்டல் ஃபார்முலாவை 1 சைடு மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2123/2123. ஓகே, இந்த டென்டல் ஃபார்முலா மேலே கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கல் கேவிட்டியில் மெயினாக டீத் இருக்குது. ஸோ டீத் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு டேரிங், தட் இஸ் இன்சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா பைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஈஸியாக நீங்கள் வந்து ஹார்ட் சப்ஸ்டன்சஸை பைட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கோகோனட். ஸோ தேங்காய் நம்ம சாப்பிட்றது லைக் தட். இன்சிசர்ஸ் பார்த்தீங்கன்னா டு டேர் த ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதை டேர் பண்ணுறதுக்கு நம்மளோட கெனைன்ஸ் இருக்குது. ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் கிரைண்டிங் அண்ட் சர்னிங். ஸோ இந்த 3 ப்ராசஸ் ஆர் 4 ப்ராசஸ் நடந்துதான் ஃபுட் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது நம்மளோட ஃபேரிங்ஸ்க்கு என்டர் ஆகும். ஓகே, மவுத்தில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சலைவரி கிளான்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் இதை டங்குன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கேயும் கிளான்ஸ் இருக்குது அண்ட் அகெயின் பிலோ தட் ஆல்சோ தெர் இஸ் கிளாண்ட். ஸோ சலைவரி கிளான்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள். salivary glands.
salivary glandsல further 3 types இருக்கு. First one பாத்தீங்கன்னா parotid gland. Next one is sublingual. Last one பாத்தீங்கன்னா submandible or maxillary or anything. So in the cheek region la pathina inga vandu parotid gland irukku near the ear. You can observe when you open the mouth in front of the mirror. Next in the tongue kila pathina angio glands irukku, adu sublingual nu solvom. Lingual and the word la ninga ada derive panna language nama edala speak pandrom nammaloda tongue ala. Next vandu pathina mandible. So idu vandu mandible and maxilla, இது ரெண்டுத்துக்குமே கீழே இங்கே இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா submaxillary glandன்னு சொல்லுவோம். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹயோயிட் போன்னு ஒரு ஸ்பெஷலான போன் இருக்குது, hyoid bone. So hyoid bone is the only bone which is not attached to any other bone. So bone na just simple na உங்களுக்கு explain பண்றேன். bones பாத்தீங்கன்னா ஒரு bone இன்னொரு boneக்கு attached இருக்கும். bone இன்னொரு boneக்கு எப்படி attach ஆகும் பாத்தீங்கன்னா ligaments ஆல attach ஆகும். ஒரு போன்ல இருந்து ஒரு மசில் அட்டாச் ஆகுதுன்னா அது வந்து டெண்டன்ஸ் ஆல. பட் இந்த போன் பாத்தீங்கன்னா வேற எந்த போன் கூடமே அட்டாச்சா இருக்காது, லிகமெண்ட்ஸோட சப்போர்ட் கூட இருக்காது. இங்க இருக்கும் just like that we cannot see. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப்டா இருக்கும். இதுல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட டங் வந்து இந்த மாதிரி அட்டாச்சா இருக்கு. ஸோ இது வந்து விசிபிள் பார்ட், இது வந்து ஹிடன் பார்ட் இங்க இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள். இது ஹயோயிட் போன். டங் வந்து நம்ம நெக் ரீஜன்ல இந்த மாதிரி ஃபோல்டடா இருக்கும். விசிபிள் ரீஜன் பாத்தீங்கன்னா இது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அபவுட் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டியில் சலைவரி கிளாண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த சலைவரி கிளாண்ட் என்ன செக்ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சலைவரி அமைலீஸ். Salivary amylase is for digestion of, I hope it's visible, digestion of starch or glucose. So 30% of glucose பாத்தீங்கன்னா நம்மளோட மவுத்லயே வந்து டைஜஸ்ட் ஆயிடுது, அதுக்கப்புறமா தான் நம்ம பாடியில வந்து என்டர் ஆகுது. ஸோ சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைஜஷன் எதுன்னு கேட்டால் ஸ்டொமக் கிடையாது, இட்ஸ் இன் மவுத். அண்ட் ஈசோஃபேகஸ்ல எந்த டைஜஷனுமே நடக்காது, டைரெக்டாக மவுத் ஆன பிறகு நம்மளோட ஸ்டொமக்கில் தான் டைஜஷன் வந்து நடக்கும். ஸோ ஐ எரேஸ் திஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபேரிங்ஸ் அண்ட் ஈசோஃபேகஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டொமக். ஓகே, பிஃபோர் ப்ரொசீடிங் டு ஈசோஃபேகஸ் அண்ட் ஃபேரிங்ஸ், நம்மளோட டீத் இருக்கு இல்லையா, ஹியூமன் டீத்துக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் டங் பற்றி சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவுட் சைட் என்சிஆர்டி டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீத், ஹியூமன் டீத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவிட்டி இருக்குது. ஸோ இந்த மேண்டிபிளில் பார்த்தீங்கன்னா கேவிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே நம்ம ஜா போன்னு சொல்லுவோம். இந்த ஜா போனில் சில கேவிட்டிஸ் இருக்குது, அதில் தான் நம்மளோட டீத் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸோ டீத் வந்து இந்த மாதிரி அட்டாச்சாக இருக்குது. இந்த கேவிட்டியை நம்ம தீக்கான்னு சொல்லுவோம். அதனால ஹியூமன் டீத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தீகோடான்ட். டான்ட்னா டீத், ஸோ தீகோடான்ட்ன்ற ஒரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டீத்தில் 2 லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மில்க் டீத் ஒரு மில்கி டீத்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பெர்மனன்ட் டீத். ஸோ இந்த மாதிரி 2 சைக்கிள் இருக்கிறதால, 2 லைஃப் சைக்கிள் ஆஃப் டீத்ஸ் இருக்கிறதால இதை நம்ம டைஃபியோடான்ட்னு சொல்லுவோம். டைஃபியோடான்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டீத்ஸில் ஜஸ்ட் 1 டைப் ஆஃப் டீத் இல்லாமல் 4 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது. இன்சிசர்ஸ் இருக்குது, கெனைன்ஸ் இருக்குது, அகெயின் ப்ரீமோலார்ஸ் இருக்குது, தென் மோலார்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீத்ஸ் இருக்கிறதால டிஃப்ரெண்ட்டை நம்ம ஹெட்டிரோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோடான்ட். ஓகே, நெக்ஸ்ட் டங் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில elongated structures இருக்கும், அதை நம்ம பாப்பிலேன்னு சொல்லுவோம். பாப்பிலே இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாலியேட், செகண்ட் ஒன் ஃபிலிஃபார்ம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர்க்கம்வேலேட், ஃபோர்த் ஒன் இஸ் ஃபஞ்சிஃபார்ம் பாப்பிலே. ஸோ ஃபஞ்சிஃபார்ம் பாப்பிலே இதை வந்து நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். பட் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பாப்பிலேஸோட நேம்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ இதை தான் வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். சிலதில் டேஸ்ட் பட்ஸ் இருக்காது. டேஸ்ட் பட்ஸ் இருக்கிற அந்த பாப்பிலியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபுட் டேஸ்ட் பண்ணோன்னா வாட்டர் வந்து இருக்கணும். ஸோ H2O must be present so that we can taste the food. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம alimentary canal பற்றி பார்க்கலாம். ஸோ alimentary canal ஃப்ரம் where to whereன்னு கேட்டால் நீங்கள் உங்களோட ஆன்சர் என்ன இருக்கணும்? ஃப்ரம் மவுத் anterior region to anus posterior region. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஈசோஃபேகஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஈசோஃபேகஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு லைனிங்காக இருக்கும், அதில் வந்து ஃபுட் வந்து பாஸ் ஆகும். ஸோ இது ஈசோஃபேகஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே பக்கல் கேவிட்டி இருக்குது. ஸோ அங்கே ஃபுட் வந்து ஸ்டார்டிங் ரீஜன் பார்த்திங்கன்னா ஃபேரிங்ஸ். ஸோ அகெயின் இட் வில் பி டிவைடட். இங்கே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும் அண்ட் இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபுட் வந்து என்டர் ஆகுது. ஃபுட் வந்து என்டர் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மூத் மசில்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்மூத் மசில்ஸ், நம்மளோட ஈசோஃபேகஸ் வந்து ஸ்மூத் மசில்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ தே ஆர் ஆட்டோமேட்டிக் மசில்ஸ். ஸோ தே ஒர்க் ஆன் தேர் ஓன். ஓகே, ஃபுட் வந்து என்டர் ஆகிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸில் சில சென்சேஷன்ஸ் நடக்கும். சென்சேஷன்ஸால் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். மசில்ஸ் வந்து கண்டினியூஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து நடக்கும். ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் நடக்கிறதால தான் பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து இங்கே ஸ்டார்டிங் ரீஜன்லேருந்து ஸ்டொமக்குள்ளே என்டர் ஆகும். ஸ்டொமக்குள்ளே என்டர் ஆகிறப்ப இங்கே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி மசில் இருக்கும். அது வந்து நம்ம ஸ்பின்ஸ்டர் மசில்னு சொல்லுவோம். ஸ்பின்ஸ்டர். நெக்ஸ்ட் இந்த ஸ்பின்ஸ்டர் வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரே வாட்டி நிறைய ஃபுட் ஒழுக்கூடாதுன்னுட்டு இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஓப்பன்ஸ், ஃபுட் என்டர் ஆகும், அகெயின் இட் க்ளோசஸ். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஃபுட் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸால் இட் வில் கம் டவுன் டில் த கட். ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்டாலிசிஸ். பெரிஸ்டாலிசிஸ். ஓகே, பெரிஸ்டாலிசிஸ் அண்ட் அந்த கண்டினியூஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து மவுத்லேருந்து ஸ்டமக் வந்து என்டர் ஆகுது. ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா alimentary canalோட அந்த ஹிஸ்டாலஜி பற்றி படிக்க போகிறோம். ஹிஸ்டாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜி தட் இஸ் ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ இது இந்த டோட்டல் alimentary canal வந்து 4 லேயர்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. 4 layers, that is serosa, submucosa, muscularis, and another one is mucosa, I think. Yeah, mucosa. Okay, with this I'll end the lecture. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டொமக் பற்றி பேசலாம். அண்ட் அகெயின் இந்த 4 layers பற்றியும் நம்ம படிப்போம். Then we'll come to stomach and small intestine. ஒன்ஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அதோட அசோசியேட்டட் கிளான்ஸு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்போம். தென் வித் தட் லாஸ்ட்டாக டிஸார்டர்ஸ் நம்ம படித்தா வித் திஸ் வி கேன் எண்ட் த ஹோல் சாப்டர். ஐ ஹோப் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் த ப்ரீவியஸ் வீடியோஸ். With this I'll end the lecture. Thank you so much. Bye.